வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் இட் தமிழ். இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான ஆப்ஷன், ஒன்று நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4V, இன்னொன்று நம்ம ஹோண்டாவோட ஹாரனட் 2.2. ஆமாங்க, இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு ரெண்டு நல்ல பைக்ஸ். பட் நான் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எந்த ஒரு வெஹிக்கிள் பெஸ்ட்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயமாக நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ரெண்டு வெஹிக்கிளுக்குமான கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். இந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் முடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் அப்படிக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய டிசைன் கம்பேரிசன். நமக்கு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4V பற்றி சொல்லலாம். நல்ல ஒரு ஷார்ப் எட்ஜான நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அக்ரெசிவ் டோனில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேக்கிட் மோட்டர் சைக்கிளாக உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் விஷயத்தில் ரியலி நல்ல ஒரு ரோட் அப்பியரன்ஸோடு இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோட ஹாரனெட்டும் சலிச்சது கிடையாது. இந்த இடத்துலையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஷார்ப் எட்ஜான ஒரு ஸ்போர்ட்டியாக நேக்கிட் மோட்டர் சைக்கிளாக தான் இந்த ஒரு வெஹிக்கிளையும் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் டிசைன் விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இருக்காங்க. பட் நான் இந்த ரெண்டு டிசைனில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றத கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி சொன்னால் அந்த இடத்துல ஹோண்டா வந்து எப்போதுமே பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஆமாம், கொஞ்சம் சாலிடான பில்ட் குவாலிட்டி இருக்குது. அதுக்கடுத்து சீட்டிங் செட்டப் மாதிரி விஷயங்கள்லாம் ரெண்டுத்துலேயும் ஸ்ப்ளிட் சீட் தான்றப்ப அந்த அளவுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு ஸ்போர்ட்டியராக இருக்குது, அந்த ஒரு விஷயம் ப்ராப்ளம் கிடையாது. ஆமாங்க, சரி ஓகே. அப்படின்றப்ப ஓவரால் டிசைன் விஷயத்தில் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எது பெஸ்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்றத கமெண்ட் செக்ஷனில் வேணுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ரெண்டுத்துலேயுமே மெயின் ஹெட்லைட் எல்இடி தான் வருது. மற்ற எல்லா விஷயங்களும் காமன் தான். அப்படின்றப்ப லைட்டிங் விஷயத்தில் ரெண்டு பேரும் சிமிலரான ஒரு ரேஞ்சு தான். அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஹோண்டாவோட ஹார்னட் 2.0 இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட்டில் உங்களுக்கு ஒரு இன்னும் பெட்டரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்கன்றப்ப ஓரளவு ஃபீச்சர் செக்மெண்ட்டில் என்னை பொறுத்தளவுக்கு நம்ம ஹோண்டாவில் அந்த ஒரு கனெக்டிவிட்டி அது மாதிரி ஒரு சில ஃபீச்சர்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிவிஎஸ்லன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த ஒரு ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸ், ரைடிங் மோட்ஸு, ஜிடிடி, அதெல்லாம் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ரொம்பலாம் மொக்க கிடையாது. இதுலேயும் ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அந்த டிவிஎஸோட ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சர்ன்ற மாதிரி எல்லா விஷயமும் கொடுத்துருக்காங்கன்றப்ப ஃபீச்சர் விஷயத்தில் ரெண்டு பேரும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்லைட்லி டிவிஎஸ் ஹோண்டா விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ் அதில் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. நம்ம ஹோண்டாலன்னு பார்த்தோன்னா ஃபேன்சியர் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. கனெக்டிவிட்டி, அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அது மாதிரி விஷயங்கள் பெட்டராக இருக்குது. அவ்வளோதான் விஷயம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 160 4V பார்த்துருவோமா. இந்த டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 160 4Vயில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், 197.75cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் தான் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 20.54 bhp ஆஃப் பவர்ஸும் 17.25 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 127 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் வந்து 41.9 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோட் பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு 35 to 40 kmpl கிட்ட மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. பட் இது ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு இட்ஸ் குட்னே வச்சுக்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஹோண்டாவோட ஹாரனட் 2.0 யூஸ் பண்ணிக்க இன்ஜின்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு 184.4cc. என்னப்பா 180ன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 200cc ஆல்மோஸ்ட் கணக்கு வந்துடும். 184 இல்லைங்களா? சரி ஓகே, 184.4cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இடத்துல நீங்கள் விஷயங்கள் கவனிக்கணும். ஆமாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு 4 வால்வு ஆயில் கூல்டு இன்ஜின் செட்டப்பு. பட் ஆனால் இந்த இடத்துல ஜஸ்ட் உங்களுக்கு 2 வால்வுக்கான ஏர் கூல்டு செட்டப் தான் கொடுக்குறாங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சோட பேர் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் டைப்லாம் ஒன்று தான். பட்னா உங்களுக்கு டிவிஎஸில் வால்வு செட்டப் அதிகம், இன்ஜினுடைய கூலிங் சிஸ்டமும் அதிகம்ன்றப்ப அதோடைய பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு 17.03 bhp அண்ட் 15.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. கம்பெனி ரிப்போர்ட்டட் டாப் ஸ்பீடு 130 சொல்கிறாங்க. அவ்வளோதான் போகுது.
பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு டீசென்ட் ரேஞ்சு தான். இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டில் கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் உங்களுக்கு மைலேஜ் கம்பேரிட் டு தி அதர் 200ccன்னு பார்க்கும்போது இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 42.3 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் ஓகே. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டின்றது இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். பட் நம்ம டிவிஎஸ்லாம் அந்த அளவுக்குலாம் நீங்கள் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் எதிர்பார்க்க முடியாது. பட் இன்ஜின் ஓரளவுக்கு நல்லா பவராக பெப்பியாக இருக்கும். பட் நம்ம ஹோண்டா அளவுக்கான அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றது உங்களுக்கு கிடையாது. ஓவராலாக எனக்கு கொஞ்சம் பவர் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நல்ல ரிஃபைண்டாக நல்லா லாங் லைஃப் வரக்கூடிய ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஹோண்டாவோட ஹார்னட் சைடு வரலாம். பட் நீங்கள் டிவிஎஸ் எடுக்கிறீங்களப்போ உங்களுக்கு அதை விட கொஞ்சம் பெட்டர் பவர் கிடைக்குது. அது இல்லாமல் மற்ற விஷயங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ஜின் நல்லா லாங் லைஃப் வரும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த 2 வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் அந்த டைமென்ஷன்ஸ் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு டிவிஎஸ்லன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடியும் டிஸ்க் பிரேக் தான் வித் டுவெல் சேனல் ஏபிஎஸோட கம்பைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ரியலி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ பிரேக்கிங்கில் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் குறையே கிடையாது. டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குன்றப்போ நோ ப்ராப்ளம். பட் நம்ம ஹோண்டாவோட ஹார்னட் 2.0ன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதுலேயும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடி டிஸ்க் தான். பட் டுவெல் சேனல் ஏபிஎஸ்ன்றதை கொடுக்கல, வெறும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். அவங்க இந்த வெஹிக்கிள் என்னதான் இவ்வளோ விஷயங்களை கொடுத்துட்டு ஏபிஎஸ்ல இதை மாதிரி பண்ணிட்டாங்களேன்றது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்படின்றப்ப எனக்கு தெரிஞ்சு பிரேக்கிங்கில் ஒரு க்ளீனான வின்னராக நிச்சயம் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 200 4V தான் இருக்குது. சரி, ஓகே. அதுக்கடுத்து இப்போ டைமென்ஷன் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹோண்டா வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 142 kg சம்திங் தான் வருது. ஓரளவுக்கு லைட் வெயிட், ரொம்ப லைட் வெயிட்னு சொல்ல முடியாது, ஓகேவான ஒரு வெயிட்டு. சீட் வெயிட்டு 790 mm தான். ஓரளவு டைமென்ஷனில் நல்ல ஒரு ஈஸியான ஒரு ஹேண்டல்பிளான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது நம்ம ஹோண்டாவோட ஹார்னட் 2.0. நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 200 4V பொறுத்தளவுக்கு இதோட டோட்டல் வெயிட்டு 152 kg, சீட் வெயிட்டு 800 mm. இதுவும் ஈஸி தான். பட் ஹோண்டாவை விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான் விஷயம். ஓரளவு இந்த வெஹிக்கிளோடைய ஹேண்டலிங் உங்களுக்கு ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பார்த்ததை வச்சு எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸு, சூப்பரான பிரேக்கிங்கு, ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸோட ஒரு நல்ல ஸ்போர்ட்டிவ் மோட்டர் சைக்கிள் இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டில் வேணும்னு நினைக்கிங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் இந்த டிவிஎஸோட அப்பாச்சி RTR 200 4V சைட் போகலாம். ரியலி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் எனக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருந்தால் போதும். எனக்கு லுக்கு நல்லா இருக்கணும், ஃபீச்சர்ஸு எனக்கு அந்த ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கணும். அது இல்லாமல் எனக்கு இன்ஜின் ரிலையபிலிட்டி, ரிஃபைன்மெண்ட் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ஹோண்டா சைடு வரலாம். சரி, ஓகே. இப்போ ஃபைனலாக நம்ம இப்போ இந்த 2 வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுவோம். ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹோண்டாவோட ஹார்னட் 2.0 பார்ப்போம். இதோட பேசிக் மாடல்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 1,75,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,91,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் என்ன பொறுத்தளவுக்கு இது வந்து இட்ஸ் குட் ப்ராடக்ட். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அதிகமான ப்ரைஸிங் சொல்ல முடியாது, இட்ஸ் ஓகேவான ஒரு ப்ரைஸிங்கோடு இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 200 4V பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் மட்டும்தான் 1,82,000 கிட்ட தான் வருது. அப்படின்றப்போ ப்ரைஸிங் விஷயத்தில் நிச்சயமாக டிவிஎஸும் ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்காங்க. அப்படின்றப்போ ப்ரைஸிங் விஷயத்தில் சொல்லப்போனால் நம்மளுக்கு இதோடைய ஹோண்டா ஹார்னட்டோட 2.0 டாப் மாடலுக்கும் இதுக்கும் ஈக்குவலுன்றப்போ ப்ரைஸிங் விஷயத்தில் நம்ம டிவிஎஸ் இன்னுமே ஒரு அஃபோர்டபுளான ஆப்ஷனாக இருக்கிறாங்க. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you later.